ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பால் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. பால் பணியாரம் பாருங்கள், எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இன்னொன்று வந்து தேங்காய் பால் வச்சு இது பண்ணுறோம். எப்படி பண்ணணுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் நல்லா சாஃப்டாக வருங்க. அது சமமாக எடுத்துக்குவேன் நான். அதே கிளாஸில் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 hours to 4 hours போதும். சில பேர் 3 hours ஊற வச்சுக்குவாங்க. நான் 4 மணி நேரம் ஊற வச்சேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா 3 to 4 hours ஊறிடணும் அரிசி. அதை நல்லா கழுவிட்டு இது இப்படி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் ஏலக்காய் ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சுகரு. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்சியில் போட்டுட்டு அரிசியையும் உளுந்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி அரைச்சிடக்கூடாது. இட்லி பதத்துக்கு அரைங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். நல்லா மெத்தையாக அரைச்சிக்கோங்க. சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அதை எடுத்து ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. அந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை கீறி மிக்சியில் போட்டு பால் எடுத்துடணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்க வைங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்துடணும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு வாட்டியும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் பிடிக்கும். நான் ஒரு கிளாஸ் ரைஸு ஒரு கிளாஸ் பருப்பு சொன்னேன்ல, அந்த அளவுக்கு ஒரு தேங்காய் போதும். இங்கே ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ திக்காக வருது பாருங்கள். இது மாதிரி ஒரு கிண்ணியில் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கணுங்க. நல்லா எவ்வளோ தேங்காய் அரைச்சோமோ 2 வாட்டி போட்டு அரைக்கணும் ஒரு தேங்காவுக்கு. அரைச்சதுக்கப்புறம் நல்லா அந்த எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கணும். ஒட்டை ஃபில்டர் பண்ணிடுங்க. நல்லா திருப்பி மிக்சியில் போடுங்க. அந்த இது எல்லாத்தையுமே 2வது வாட்டி மறுபடியும் அரைக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மறுபடியும் இங்கே பாருங்கள் எப்படி புழிஞ்சிடுறேன் பாருங்கள். நல்லா வந்துடும் பால் எல்லாம். சூப்பராக இருக்குங்க தேங்காய் பால். இந்த 2வது டைமே போட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபுல்லாக நைஸாக அரைச்சிக்கிட்டு பாருங்கள் 2 கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன் தண்ணி. மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா ஒட்டி நல்லா நைஸாகிடுச்சு பாருங்கள். 2வது வாட்டி கூட எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. செகண்ட் டைம் கூட அதே மாதிரி பாலை புழிஞ்சிக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸி. பால் பணியாரம் செய்யாதவங்க கூட செஞ்சிடலாம். நாங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தடில் பார்த்தீங்கன்னா கற்றுக்குவீங்க. தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். அந்த ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை பொடியாக நுணுக்கிட்டு அந்த பாலில் போட்டுருங்க. சுகரு நமக்கு தேவையான அளவுங்க. ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்க ஸ்வீட் ரொம்ப சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு தேங்காவுக்கு. கொஞ்சமாக சால்ட்டு போடணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட எதுக்கு சால்ட்டு போடுறோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட்டுங்கிற டேஸ்ட்டுங்கிறது சால்ட்டு போட்டால் தான் தெரியும். எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போடணும். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டேன் பார்த்தீங்களா. அந்த பவுலில் முக்காது வந்துருச்சு பால். அப்படியே அது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகேவா. இப்போ அந்த மாவில் கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு எவ்வளோ திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா மாவு. இங்கே பாருங்கள் அவ்வளோ திக்காயிடுச்சு. இது கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சணும். இந்த மாதிரி ரவுண்டாக கரண்டியில் நான் ஊற்றி காமிக்கிறேன். சில பேர் கையில் எடுத்து போட வராதில்ல, ரவுண்டானு அந்த ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். இங்கே பாருங்கள் அவ்வளோதான். ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. அது சாஃப்டாக இருக்கும் மாவு. ஏன்னா பச்சரிசியும் உளுந்தும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸ்பூனில் விட்டோன்னே இப்படி வரும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலில் போட்டுக்கலாம். இன்னொரு ட்ரிப்பு கூட போடுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பால் பணியாரத்துக்கு மெயினான இது. கையில் எடுத்து போடுறேன். இப்போ அவ்வளோதான். கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி போட வேண்டியதான். ஈஸியாக தாங்க இருக்கும். பால் பணியாரம்ன்றாங்க. எவ்வளோ பேர் செட்டிநாடு பால் பணியாரம்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள். மாவு ஒரு கையில் வச்சுட்டு அப்படியே இன்னொரு கையில் எடுத்து போட வேண்டியதான்.
பணியாரம் மாதிரி உப்பி வருது பாருங்கள். ரொம்பவும் ப்ரௌன் கலராக இருக்கக்கூடாது, கரெக்டான லெவலில் எடுத்துடணுங்க. இந்த அளவுக்கு நிறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கலர் வந்தால் போதும். அவ்வளோதான். ரொம்ப இந்த போண்டாவுக்கு வர கலர் அளவுக்குலாம் விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது பால் பணியாரத்துக்கு. இவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளாக கற்றுக்கலாம். நாங்கள் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் காமிக்கிறோம், ஏன்னா நிறைய ஒரே டயத்தில் எல்லாத்தையும் போட்டாலும் வீடியோ போட்டாலும் பார்க்குறது கஷ்டம்னால அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று ஒன்றா சொல்லித்தர்றோம். இது பேசிக் மாதிரி நினச்சிக்கோங்க நாங்கள் வைக்கிறது. இல்லை மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி ஆட் பண்ணுறாங்க. கையிலே நான் போட்டுடுவேன், ஈஸியாக இருக்குன்னு. கையில் வராதவங்க ஸ்பூனில் போட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இதுதான் பால் பணியாரம். அந்த மில்க் பால் வச்சுருந்தோம் பாருங்கள், அதை லைட்டாக கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப ஹீட் பண்ண வேண்டியதில்லை, லைட்டான சூடு, மிதமானதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடுனா இந்த பணியாரம்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். அதெல்லாம் எடுத்து அந்த பாலில் போட்டுருங்க. எவ்வளோ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு இவ்வளோ பணியாரம் வந்திருக்குங்க. கொஞ்சம் மாவு கூட இருக்குது, நாங்கள் வேறு எதுவும் வேறு கூட ஆட் பண்ணிக்குவோம், பணியாரமாக கூட செஞ்சுருவோம். அதில் வெங்காயம் தக்காளி போட்டு மீதி உள்ள மாவுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பாலில் போடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக ஆயிருங்க. அந்த ஃப்ளேவர் பாலெல்லாம் அந்த பணியாரம் இழுத்துக்கும். அப்படியே ஒரு 5-10 நிமிஷத்துலேயே சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா சூப்பர் பால் பணியாரங்க. ஓகே வீவர்ஸ், பிடிச்சிருக்கா நாங்கள் செஞ்ச பால் பணியாரம்? எவ்வளோ அழகாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் பாருங்கள். எப்படி எப்படி பண்ணணுங்கிறனால மெல்லையாக சொல்லி கொடுக்குறோம். எதுக்குன்னா உங்களுக்கு கூட புரியணும்ல, ஈஸியாக இருக்கும் செய்கிறவங்களுக்கும். நெக்ஸ்ட் டைமு வேறு ஐட்டத்தோடு வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம். ஓகே வீவர்ஸ், எங்கள் பால் பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.